நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்னும் கூட கோவில் வழிபாட்டு உரிமைக்காக தலித் மக்கள் போராடும் சம்பவங்கள் இன்னும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கள்ளிமேடு. அங்குள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி திருவிழாவில் தாமரைக்குளம், கள்ளிமேடு மேற்கு, கள்ளிமேடு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் மண்டகப்படி உரிமை பெற்று வருகின்றனர். ஆனால் பழங்கள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்த சுமார் 150 தலித் குடும்பத்தினருக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு மண்டகப்படி உரிமையும் தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோயிலில் வழிபாடு நடத்த உரிமை கோரி மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பழங்கள்ளிமேடு பகுதி தலித் மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கள்ளிமேடு காளியம்மன், பத்ரகாளியம்மன் கோயிலில் வழிபாட்டு உரிமையை மட்டும்தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதிகாரிகள் லெவலில் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்களே தவிர எங்களுக்கு இன்னும் முடிவு சொல்லலை. ஆனால் அதற்கு முன் இங்கே நாங்கள் ஏதோ போராட்டம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு காவல்துறையினர் இங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. எங்களோட இது போராட்டமெல்லாம் இல்லை, வழிபாட்டு உரிமையை மட்டும்தான் நாங்கள் கேட்டு போராடிட்டு இருக்கோமே தவிர அது ஒரு போராட்டமே இல்லை. இது தொடர்பாக தலித் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் பகல் நேர மண்டகப்படி உரிமை வழங்குவதாக கூறியுள்ளனர். எனினும் இரவு நேர வழிபாட்டு உரிமை வேண்டுமென பழங்கள்ளிமேடு கிராமத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். நாங்கள் எத்தனை அதிகாரியும் பார்த்துட்டோம், மனு கொடுத்து பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இனிமேலும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம், ஒரு வாரம் எதிர்பார்த்துருக்கோங்க. இனிமேலும் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மதம் மாறுறதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் இதுவரை நாங்கள் மதம் மாறலை. ஆனால் மதம் மாறணும்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம், ஆனால் மாறலை. சனிக்கிழமை வரேன் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலைனாக்கா நாங்கள் கண்டிப்பாக மதம் மாறுவோம். நாங்கள் என்ன மதம் மாறலை, நல்ல முடிவாக எடுக்கலைன்னா நாங்கள் மதம் மாறுவோம். மண்டகப்படி உரிமை தொடர்பாக நாளை மறுநாள் பழங்கள்ளிமேட்டைச் சேர்ந்த தலித் மக்களுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சு நடத்த உள்ளனர். இதே போன்றதொரு பிரச்சனை கரூரிலும் ஏற்பட்டிருக்கிறது. மலைக்கோவிலூர் லிங்கத்துப்பாறை கிராமத்தில் உள்ள ஒரு பிரிவு மக்கள் நிதி வசூலித்து கோயில் கட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த கோயிலை மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் அதற்கு அதிகாரிகள் உதவி செய்வதாகவும் குற்றம் சாட்டி லிங்கத்துப்பாறை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காவல்துறையிட்ட அணுகி இந்த பிரச்சனையை நாங்கள் அங்கே பேசுகிறோம், ஆடியோ மூலியமாக பேசணும். எங்கேயுமே எங்களுக்கு எங்கள் கோயிலை அடுத்தவர்களுக்கு, அடுத்த சமுதாயத்துக்கு பிடிங்கி கொடுக்குற மாதிரி சூழல்கள் அமைந்ததுனால எங்கள் ஆதிரவர் தெருவை சேர்ந்த எங்கள் ஆதிரவர் கோயில், அதாவது மகாசக்தி மாரியம்மன் கோயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தாங்க நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் எங்கள் கோயிலில் எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லைங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே முஸ்லீம் மதத்துக்கு மாறலான்னு மாவட்ட ஆட்சியரை அணுக வந்திருக்கிறோம். லிங்கத்துப்பாறை கிராம மக்கள் அளித்துள்ள புகார் தொடர்பாக வரும் 5ஆம் தேதி கோட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.